வணக்கம் விவர்ஸ். வெல்கம் டு போதிமரம் அகாடமி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் டே 38 டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் என்ன டாபிக் அப்படிங்கிறத நான் ஒரு ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் டெய்லி ஒரு டாபிக் நம்ம மேக்ஸு சயின்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வருது. ஸோ டெட்டு அப்புறம் பிஜிடிஆர்பி, டிஎம்பிசி எல்லா எக்ஸாமுக்கும் காமனான டாபிக் தான். ஸோ அதனால் நீங்கள் டே வைஸாக பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு தான் நம்ம டே வைஸாக கொடுக்குறோம். இன்னைக்கு 38ல நம்ம இன்னைக்கு என்ன டாபிக்னா எண் வரிசை மற்றும் அமைப்புகள், நம்பர் சீரியஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ். இதில் 25 1 மார்க் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். உங்களுடைய நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் வேணும், ஆன்லைன் டியூஷன் வேணும்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்தர் நான் டீட்டெயில் சொல்கிறேன். ஓகே, ஸோ கொஸ்டின் போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், find the next number in the series 2 4 அதாவது 2 4 6 8 10. 2 4 6 8 10 என்ற வரிசையில் அடுத்து என்ன காண்க அப்படின்னா, இதை பார்த்தாலே தெரியுது ரெண்டு ரெண்டா கூடி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ 10க்கு அப்புறம் 12 12. இது இரட்டை எண்களின் வரிசையா இருக்கு. ஆமா, 2 4 6 ஒவ்வொரு உறுப்பும் 2 அதிகரிக்கிறது. அதனால 10க்கு அப்புறம் 2. திஸ் இஸ் a series of even numbers, each term increase by 2. ஸோ 10 plus 2 12. ஸோ இந்த மாதிரி சிம்பிளான சில சம்மம் இருக்கு. போக போக கொஞ்சம் டீட்டெயிலான சம் பார்க்க போகிறோம். செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் த நெக்ஸ்ட் டேர்ம் 1, 4, 9, 16, 25? ஸோ 1 4 9 16 25 என்ற வரிசையில் அடுத்த உறுப்பு. அப்போ 1க்கு அப்புறம் 4 பார்த்தீங்கன்னா நம்ம 3ன்னு நினைப்போம். அப்புறம் 4க்கு அப்புறம் 5, அப்புறம் 7, 9 + 6 7. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9 போடணும், 16 + 9. அப்போ நமக்கு வந்து தெரியுது ஒரு ஈவன் நம்பர் மாதிரி ஒரு 3 5 அப்படி ஆட் பண்ணுற மாதிரி. ஸோ இதுக்கு நம்ம வந்து இன்னொன்று பார்க்கலாம், பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ், என் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த என் ஸ்கொயர் அப்படிங்கிற போது ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்க, 1 ஸ்கொயர் அப்படின்னா 1. அப்புறம் 4 பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர், 3 பார்த்தீங்கன்னா 9 தான் நம்ம 3 ஸ்கொயர் போடும். ஸோ இந்த மாதிரி போடும்போது 5 ஸ்கொயர். நெக்ஸ்ட் நம்பர் வந்து 6 ஸ்கொயர் வரும், 36 வரும். ஸோ இது ரெண்டு வழியிலையும் போடலாம். 1 3 + 5 + 7 + 9 + 11, அந்த ஏன்னா 25 + 11 36 வரும். அப்படியும் புரிஞ்சுக்கலாம், இல்லை என் ஸ்கொயர் ஃபார்மேட்லையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ nth டேர்ம் வேணும் அப்படின்னா நீங்க என் ஸ்கொயர் அப்படின்னு போடுறோம். அவங்க எந்த டேர்ம் வரும், 6th டேர்மா 8th டேர்மோ, திடீர்னு 6th டேர்ம் சொல்லாம 8th டேர்ம் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அப்படிங்கும் போது கூட நீங்க இதை ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்சர் வந்து 36. இவை அடுத்தடுத்த இயல் எண்களின் வர்க்கங்கள். அதாவது நமக்கு வந்து 6 ஸ்கொயர் 36. அப்போ அடுத்தடுத்த இயல் எண்ணுங்கன்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர், அதோட ஸ்கொயர்ஸ் வருது. These are the squares of consecutive natural numbers. The next is 6 square, that is 36. Question number 3. Complete the pattern 5 10 20 40 80. ஸோ இந்த நம்பரை பார்த்தாலே தெரியுது 5 10 20னா அப்போ டபுளா கூடி இருக்கு. 5லேருந்து 10, 10லேருந்து 20, 20 அப்படிங்க. ஸோ டபுளா அப்போ 80லேருந்து 160 160. ஒவ்வொரு எண்ணும் 2ஆல் பெருக்கப்படுகிறது. அவ்வளவுதான். 80 × 2 160 போட்டலாமா? ஸோ ஈச் நம்பர் இஸ் டபுள்டு டு கெட் த நெக்ஸ்ட் டைம். Question number 4. Find the missing number 100 90 80 70 அப்படியே டிகிரிஸ் ஆகிட்டு 60 போட்டலாம். ஸோ ஒவ்வொரு உறுப்பிலிருந்தும் 60, அதாவது 10 கழிக்கப்படுகிறது. ஸோ ஈச் டேர்ம் டிகிரிஸ் பை 10. ஸோ 70 - 10 60. கொஸ்டின் நம்பர் 5. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாட் இஸ் த நெக்ஸ்ட் டேர்ம் இந்த பிபனசி சீரியஸ் அப்படிங்கிறாங்க. 0, 1, 1, 2, 3, 5, 8 அப்படின்னு கொடுக்குறாங்க. பிபனசி வரிசையில் அடுத்த எண் என்ன? ஸோ இதை பார்க்கறதுக்கு பிபோனசி பேட்டர்ன் பார்க்கறதுக்கு ஒவ்வொரு டேமும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 டேமோடைய அடிஷன் சம். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0, 1, 1ன்னு இருக்கு. ஸோ 0 அதுக்கு முன்னாடி எந்த நம்பர்ல 0 இருக்கு. அதுக்கப்புறம் 1 முன்னாடி பார்த்தீங்கன்னா 0 மட்டும் தான் இருக்கு. ஸோ 0 கூட அந்த 1 கூட்டினா என்ன வருது அப்படிங்கிற நீ வச்சுக்கோ. ஆனால் அதுக்கடுத்து 1 வருது பார்த்தீங்கன்னா, ஸோ முன்னாடி 2 நம்பர் இருக்கு, 0 1, ரெண்டுக்கு கூட்டுங்க 1 வரும். 2க்கு பாருங்க 1 + 1, 3க்கு பாருங்க 1 + 2. ஸோ எந்த நம்பரோ அவங்க ரெண்டு பேரும் முன்னாடி இருக்க 2 பேரையும் கூட்டணும், அடிஷன் பண்ணணும். சரிங்களா? ஸோ 5னா 2 + 3, 8னா 3 + 5 அப்படின்னு இருக்கும். அப்போ 8க்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர் எப்படி இருக்கும்? 5 + 8ன்னு இருக்கும். ஸோ 13. அவ்வளோதான். ஈச் டேர்ம் ஈக்குவல் டு சம் ஆஃப் த 2 பிஃபோர் இட். ஒவ்வொரு உறுப்பும் அதற்கு முந்தைய இரு எண்களோட கூடுதலா இருக்கும். ஈச் டேர்ம் இஸ் த சம் ஆஃப் த 2 preceding terms. Question number 6. Find the next term 3 6 12 24 48.
இதையும் பார்த்தாலே நமக்கு தெரியுது என்னன்னா எல்லாமே ரெண்டு ரெண்டு மடங்கா ரெண்டால மல்டி பண்ணியிருக்கோம். 3 × 2 6 × 2 12 × 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 40 × 2 அப்படின்னா 96. ஈச் டைம் இஸ் டபுள்டு. ஸோ திஸ் இஸ் இது ஜிபி அப்படின்னு நம்ம போடுறோம் அப்படின்னா. ஸோ வித் காமன் ரேஷியோ 2 அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஓகே, ரைட். அடுத்து ஐடென்டிஃபை த நெக்ஸ்ட் டேம். 1, 8, 27, 64, 125 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுலேயும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், 7 நம்ம கூட்டி பார்க்கலாமா அப்படிங்கிற ஏதாவது ஒரு ஆர்டர் பண்ணி பார்க்குறேன். இல்லாட்டா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி அடுத்த எண்களை வருதுன்னா பர்ஃபெக்ட் கியூப்ஸாக இருக்குது இதெல்லாம். நீங்கள் ஸ்கொயர்ஸாக பார்த்தீங்களா அதே மாதிரி இங்கே கியூப்ஸாக இருக்குது. ஏன்னா 1 கியூப், 2 கியூப், 8 பார்த்தீங்கன்னா 2 கியூப், 27 பார்த்தீங்கன்னா 3 கியூப். ஸோ அடுத்தடுத்த ஏழெண்களுடைய கணங்கள் நம்ம எப்படி ஸ்கொயர் அங்கே பார்த்தோமோ அது ஸ்கொயர் டைம்ஸ் பார்த்தோம் 1, 4 அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கியூப். அப்போ 5 கியூப் 125. அடுத்து நெக்ஸ்ட் 6 கியூப் வரும். 6 கியூப் வந்து 216. ஸோ அடுத்தடுத்த ஏழெண்களுடைய கணங்கள். தீஸ் ஆர் த கியூப்ஸ் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு போடலாம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் 2, 5, 10, 17, 37. அப்போ இதுல விடுபட்ட எண்ணே காண்க அப்படிங்காங்க. இதுல நம்ம ஆர்டர்லாம் பார்க்க முடியாது. அதுக்கு 2க்கும் 5க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 தான் இருக்கு. அடுத்து 5 கூடுது, அடுத்து 7 கூடுது. அப்போ நம்ம வந்து 3, 5, 7 அடுத்து ஒரு 9 போடலாமா அப்படின்னு நீங்க பார்ப்பீங்க. ரைட், 26. அடுத்து 11 வந்தா 37. ஓகே, அதுவும் கரெக்ட். அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் இருக்கு. n² + 1 அதான் பேட்டர்ன். சரிங்களா? இதுல விடுபட்ட எண்ணை காண்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, n² + 1னா 1² + 1 2 வரும். 5 பாருங்க, 2² + 1. இது மாதிரி 3² + 1, 4² + 1, 5² + 1 அதான் கேட்டிருக்காங்க. ஸோ 5² வந்து 25 + 1 26 வந்துடும். ஸோ இதோட அமைப்பை நீங்க பாத்தீங்கன்னா n² + 1 அப்படிங்கிறத நீங்க கொண்டு வந்துடலாம். ஸோ நீங்க அந்த டைம் பார்க்கணும், கியூபா இருக்கா, ஸ்கொயரா இருக்கா, இல்ல ஒவ்வொரு டைம் n² + 1 இருக்கா அப்படிங்கிற பாத்தீங்கன்னா வரிசையா நீங்க போட்டலாம். ஓகே, ஸோ பேட்டர்ன் வந்து n² + 1. கொஸ்டின் நம்பர் 9. வாட் கம் நெக்ஸ்ட்? 10, 13, 16, 19, 22. ஸோ பார்த்தாலே தெரியுது 3 வந்து ஆட் ஆகிட்டே இருக்கு அப்படிதானே? ஸோ 22க்கு அப்புறம் 25. திஸ் இஸ் ஏபி. காமன் டிஃபரன்ஸ் ஸோ 3, ஸோ 30, 25. கொஸ்டின் நம்பர் 10. ஃபைண்ட் த நெக்ஸ்ட் நம்பர் 80, 40, 20, 10 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த வரிசையில் அடுத்த எண்ணை காண்க அப்படிங்கும் போது நம்ம வந்து பாதி பாதியாக குறையுது அப்படிதானே? 2 டிவைட் பண்ணிடலாம். ஸோ 10/2 5. கொஸ்டின் நம்பர் 11. கம்ப்ளீட் த சீரிஸ் 1, 3, 5, 6, 10, 5 அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் 2 அப்புறம் 3 அப்புறம் 4 இப்படி இந்த மாதிரி கனெக்ட் ஆகும்போது அப்புறம் 5 அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா 6 போனோம். ஸோ 15 + 6 21 அந்த இதில் வரும். ஸோ அதுக்கு இன்னொரு மெத்தட் என்னன்னா ட்ரையாங்குலர் நம்பர்ஸ். நம்ம சொல்றோம்னா அந்த பேர் தான் அந்த ட்ரையாங்குலர் நம்பர்ஸ். அந்த மெத்தடு பேர் சொல்றோம். அதாவது 1லேருந்து 2 கூட்டினா 3, 3லேருந்து 3 கூட்டினீங்கன்னா 6. ஸோ இந்த மாதிரி 2, 3, 4, 5, 6 அப்புறம் 6 15லேருந்து 6 கூட்டினீங்கன்னா 21. அதான். ஸோ இது வந்து முக்கோண எண்கள் அப்படின்னு இதுக்கு பேர், இந்த மெத்தடுக்கு பேர். ஒவ்வொரு படியும் ஒன்று அதிகமாக கூட்டப்படுகிறது. 15 + 6 21 அப்படின்னு சொல்லிட்டு. So these are triangular numbers. Each step adds one more than the last. Okay. So first +2னா இது +3. அதான் சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு படியும் ஒவ்வொன்று அதிகமாக கூட்டப்படுகிறது சொல்லிட்டு. Question number 12. Find the missing time. 7, 14, 21, 28. அப்புறம் இதை பார்க்கும்போது நம்மளுக்கு 7th வாய்ப்பாடு, 7ஆம் வாய்ப்பாடு நமக்கு அப்படிதானே? டேபிள் 7th டேபிள். ஸோ வந்து these are multiples of 7. ஸோ நீங்கள் போட்டுடலாம். 35. Question number 13. What is the next number? 2, 3, 5, 7, 11, 13 அப்படின்னு வருது. ஸோ இதில் வந்து நம்பரை பார்த்தாலே தெரியுது இதெல்லாம் பிரைம் நம்பர், பகா எண். பகா எண்ணுக்கு ஒன்றும் அப்புறம் அதே நம்பர் தான் நம்ம ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறத பார்த்துப்போம் அப்படிதானே? ஸோ திஸ் ஆர் பிரைம் நம்பர்ஸ், சீரியஸ் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் டிவிசிபிள் ஒன்லி பை 1 and itself அப்படிதானே? 14 பார்த்தீங்கன்னா 2 × 7 அப்போ அது நாட் பிரைம். 15 பார்த்தீங்கன்னா 3 × 5 அப்போ அடுத்து என்ன வரும்னா 16 வருமா பார்த்தீங்கன்னா அது வருது. அப்புறம் 17. ஸோ 17 தான் பிரைம் நம்பர். 7 பகாயன். 13க்கு அப்புறம் உள்ள பகாயன் வந்து 17. அதை போட்டலாம் 17. கொஸ்டின் நம்பர் 14. ஃபைண்ட் த நெக்ஸ்ட் ஸ்டெப். 10, 20, 31, 43, 56 அப்படின்னு வருது. ஸோ 10 ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் 11 இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் 12 இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் 13 இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்து 14. ஸோ 56 + 14 70 வந்துடுதா? அதுதான் நம்ம போட்டிருக்கோம். 10, 11, 12 அப்படிங்கிற மாதிரி ஆர்டரில் போட்டிருக்கோம்.
வித்தியாசம் ஒவ்வொரு முறையும் ஒன்று அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். 10லேருந்து ஆரம்பிக்கும். The difference increases by 1 each time. Question number அடுத்து 15. Find the missing term. 1, 2, 4, 7, 11, 22. Dash 22. இதில் விடுபட்ட எண்ணை காண்க. இப்போ 1க்கும் 2க்கும் நடுவில் 1, 2க்கும் 4க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா between 2, 4க்கும் 7க்கும் பார்த்தீங்கன்னா between 3 அப்படின்னு வருது. 7க்கும் 11க்கும் between 4. அடுத்து 5 தான் வரும். 11க்கும் அந்த நம்பருக்கு உண்டான டிஃபரன்ஸ் 5. அப்போ 11 + 5 16. பட் நம்ம வித்தியாசங்களை பார்க்குறோம். இந்த வித்தியாசங்கள்லாம் பாருங்க. ஸோ 16, அதுக்கு அடுத்து 16 + 6 22 அப்படிங்கிற ஆர்டரில் வந்துடணும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 16. ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டைம். 124, 121, 144, 169, 196. 121, 144, 169, 194. இந்த நம்பர்ல அடுத்த எண்ணை காண்க. ஸோ இதை பார்த்தாலே ஒரு பர்ஃபெக்டான ஸ்கொயராக இருக்கு. ஏன்னா 11 ஸ்கொயர் தான் 121, 12 ஸ்கொயர் தான் 144, 13 ஸ்கொயர் 169, 14 ஸ்கொயர் 199, 196. அடுத்து 15 ஸ்கொயர் வரும். 15 ஸ்கொயர் 225 போட்டலாமா? இது எல்லாமே வர்க்கங்கள். ஸ்கொயர்ஸ் ஆஃப் 11, 12 போட்டிருந்தோம். நெக்ஸ்ட் 15. அடுத்து கொஸ்டின் நம்பர் 17. கம்ப்ளீட் த பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு 2, 6, 12, 20, 30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 2, 4, 6 அப்படின்னா டிஃப்ரெண்ட் 4, அடுத்து 6, அடுத்து 8, அடுத்து 10, அடுத்து என்ன வரும் 12. ஸோ 30 + 12 42. இது பண்ணலாமா? அதை தான் நம்ம வந்து என்ன பேட்டர்ன் சொல்றோம்னா n² + n ஆர் n × n + 1 அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்குது 1. அப்போ 1 × 2 2. செகண்ட் டைம் வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்னா 2 + 1 3. ஸோ 2 × 3. தேர்ட் டைம் 3 + 1 4 அப்படிங்கிறது. இப்போ 3 × 4 12 இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ ஃபைனலான 6th டைம் நம்ம பார்க்கும்போது அதே மாதிரி 6 × 6 + 1 7. ஸோ 6 × 7 42. ஸோ இந்த ரெண்டு மாடலும் தெரிஞ்சு வச்சுக்கணும். மேக்ஸிமம் இந்த மாதிரி பேட்டர்ன் ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா பெரிய பெரிய சம்மெல்லாம் நமக்கு பண்ணுறதுக்கு ஈஸி. ஸோ n × n + 1. கொஸ்டின் நம்பர் 18. ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டைம். 4, 9, 19, 39, 79 இப்படி இருக்கு. ஸோ இதை பார்த்தா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5, அடுத்து 10, அடுத்து வந்து 20 அப்படிங்கிற மாதிரி மாறுது. அப்படிதானே? ஸோ இதை எப்படி போடலாம் அப்படின்னா பேட்டர்ன் வந்து ப்ரீவியஸ் × 2 + 1. ரைட்டா? இப்போ 9 பாருங்க. ப்ரீவியஸ் என்ன வருது 4, 4 × 2 + 1 அப்போ 9. 19 ப்ரீவியஸை 2ஆல் மல்டி பண்ணி 1 கூட்டணும். ஸோ 9 × 2 18 + 1 19. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைமாக போடும்போது ஃபைனலாக 17 வருது, 79 வருது. ஸோ 79 வந்து 39 × 2 + 1 அப்படிலாம் நீங்கள் வந்து × 2 அதெல்லாம் +1 போட்டிங்கன்னா 79 வந்துடும். நெக்ஸ்ட் டைமு இந்த 79 நீங்கள் 2ஆல் மல்டி பண்ணி +1ஆல் கூட்டணும். ஸோ 79 நீங்கள் 2ஆல் மல்டி பண்ணீங்கன்னா 158 + 1 159. அந்த டைமில் நீங்கள் போட்டலாம். ஓகே. ஸோ இது வந்து இந்த பேட்டர்ன் வந்து இந்த பேட்டர்ன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் × 2 + 1. நீங்கள் இந்த ஒரு ஃபார்முலா இந்த 2-3 மெத்தட் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து அந்த டைமில் போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 நம்பர்லேயே பார்க்கும்போது தெரிஞ்சுன்னா ஓகே இது இந்த ஃபார்முலா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நீங்கள் க்ளீனாக போட்டலாம். கொஸ்டின் நம்பர் 19. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் 5, 11, 23, 47, 191. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் × 2 + 1 தான். அதே ஃபார்முலா தான். நீங்கள் 11 வந்துன்னா ப்ரீவியஸ் 10 + 1 11, 23னா 11 × 2 22 + 1. ஸோ இதுலேயும் அதே சேம் பாட்டனா. அப்புறம் நீங்கள் வந்து வழக்கம் போல் 95 × 2 + 1 அப்படி பார்த்தீங்கன்னா 191 வந்துடும். அப்போ 95 தான் இன் பிட்வீன் நம்பர், மிஸ்ஸிங் நம்பர் போடலாம். சரிங்களா? ப்ரீவியஸ் × 2 + 1. அடுத்து கொஸ்டின் நம்பர் 20. வாட் இஸ் த நெக்ஸ்ட் நம்பர்? 1, 4, 13, 40, 121 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ரீவியஸ் × 3 + 1. ஸோ 3ஐ நீங்கள் மல்டி பண்ணி 1ஆல் கூட்டணும். ஸோ 4 வரும். 4 கூட 3 12 + 1 13. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது. ஸோ 121க்கு அப்புறம் நீங்கள் 3ஆல் மல்டி பண்ணும் போது 363 + 1 364. இந்த ஃபார்மேட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 21. ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டைம். 2, 12, 30, 56, 90 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் பேட்டர்ன் என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் ஆட் பேர்ஸ். அதான் நம்ம n × n + 1 பார்த்தோமா அதே தான். நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் n × n + 1. ஸோ 1 × 2 2. ரெண்டாவது டைம் வந்து 2 பண்ணும். n-க்கு பதிலாக 2 பண்ணும். ஸோ 2 ×
நம்ம வந்து என்ன பண்ணோம், 2 இன்ட்டு 2 + 1 அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், 2 அப்படின்னு போடும்போது 2 இன்ட்டு 3னா 6 வரும். ஆனால் 6 வரல. அப்போ அடுத்த நம்பர் போங்க, 3 பண்ணும். 3 இன்ட்டு 4 12. அப்போ ஓகே 12 வந்துட்டு. அடுத்த நம்பர் 5 போடுறீங்க, 5 இன்ட்டு 6 30 வந்துரு. அப்போ ஆட் பேர்ஸாக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ 1, 3, 5, 7, 9, போது 11, அப்படி இருக்குது. ஸோ 11 இன்ட்டு 11 + 1 12. ஸோ 11 இன்ட்டு 12 வந்தீங்கன்னா 132. அதான் அந்த மிஸ்ஸிங் நம்பர். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்பர். ஸோ எவ்வளோதான். நீங்கள் அந்த பேட்டர்னை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். Question number 22. Find the missing number 48, 24. இதில் எல்லாமே divide by 2. So each divide by 2 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துட போகுது. 48 by எல்லாம் போட்டிங்கன்னா 2 2 போட்டிங்கன்னா ஃபைனலாக 12 by 2 6, 6 by 2 3 ஒன்று. ஒவ்வொரு எண்ணும் பாதியாக குறைக்கப்படுகிறது. ஈச் நம்பர் இஸ் half. Question number 23. Identify the next number 0, 7, 26, 63, 124. ஸோ இதில் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா n³ - 1. இது ஒரு புது பேட்டர்ன், n³ - 1. ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா n³ - 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ல் எத்தனை கியூப் போட்டாலும் 1 தான் வரப்போகுது. -1னா 0 தான் வரும். ஸோ 0. ரெண்டாவது நம்பர் 2³ - 1. 2³ 8, -1 7. அப்போ 3³ 9, 27 -1 26 இந்த மாதிரி வருது. ஸோ ஃபைனலாக 6³ - 1 அப்படின்னு வரும். 6³ 216 -1னா 215. ஸோ இதுதான் அந்த நெக்ஸ்ட் டைம். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து n³ - 1. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம திருப்பியும் ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் எடுக்கும், ஆன்சர் வராது. இப்போ இந்த மாதிரி பேட்டர்ன் ஒரு 5 பேட்டர்ன் நமக்கு தெரிஞ்சதுன்னா டக்கு டக்குன்னு 1 இல்லைன்னா 1 அப்படி போட்டு பார்க்கலாம். ஏதாவது ஒரு பேட்டர்ல செட் ஆகிட்டுனா டக்குன்னு ஆன்சர் வந்துடும்னா எப்படியும் வந்துடும் பேட்டர்னுக்குள்ள. அதுதான் நம்ம ஹிண்ட் கொடுத்துருக்கோம். அடுத்து ஃபைண்ட் த நெக்ஸ்ட் 10. 6, 12, 20, 30, 42 என்ற வரிசையாக அடுத்த உறுப்பு என்ன? ஸோ இதில் வந்து 6, 8, 10, 12 அப்படின்னு ஒரு இன்க்ரீசிங் பேட்டர்னில் போகுது, பார்த்தாலே தருது. ஸோ 42க்கு அப்புறம் 12 வரும். 42 + 14 40 நமக்கு 14 வரும். அப்போ 56. அதான் அடுத்த உறுப்பு. வித்தியாசங்கள் 6, 8, 10, 12, 14 அப்படிங்கிற மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டிஃபரன்சஸ் போட்டு நம்ம 56 போட்டலாம். லாஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25. கம்ப்ளீட் த சீரியஸ் 3, 4, 7, 11, 18, 29. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா ஃபிபொனாச்சி சீரியஸில் வருது. சம் ஆஃப் த ப்ரீவியஸ் 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சேம் பேட்டர்னை நம்ம 4 விஷயம் 5 பேட்டர்ன் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபிபொனாச்சி சீரிஸ் பார்க்கும்போது ஈச் டைம் எப்படி இருக்கணும், மற்ற முன்னாடி இருக்கிற 2 டைமோடைய சம்மு. இப்போ 3 போட்டிங்கன்னா 3 அவருக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை, 4 போட முடியாது. இப்போ ஏன்னா 4க்கு முன்னாடி ஒருத்தர் தான் இருக்காரு. ஆனால் 7 நீங்கள் போடலாம். ஸோ 3 + 4. 11 போடலாம், 4 + 7. அந்த மாதிரி போடும்போது அப்புறம் ஃபைனலாக 18 + 29 அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா 47. ஸோ ஃபிபொனாச்சில முந்தைய இரு உறுப்புகளோட கூடுதல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அந்த ஆர்டர்ல இருக்கும். அதான் ஃபிபொனாச்சி ஸ்டைல். ஈச் டைம் இஸ் த சம் ஆஃப் த 2 பிஃபோர் ஈச். சரிங்களா? ஸோ 25 கொஸ்டின் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுவும் உங்களுக்கு இந்த யூனிட்டும் இந்த சாப்டர் இப்போ ஈஸியாக இருக்கும். ஈஸியான கொஸ்டின்ஸ் அண்டு அந்த என்ன மாதிரிலாம் டேம் யூஸ் பண்ணிக்க நான் சொல்லியிருக்கேன். ஸோ எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம ஆன்லைன் கிளாஸ்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.